பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமான இந்த புதிய மாதத்திலே நான் கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். இனிமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மாபெரும் கிருபையினாலே இந்த 2025வது ஆண்டை ஆரம்பித்து முதல் 6 மாதங்களை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். தேவனுடைய கிருபையை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ கோர சம்பவங்கள் தேசத்தில் நடக்கின்றது. ஆபத்துகள், வியாதிகள், இன்னும் பலவிதமான துர்ச்செய்திகள் உலகத்தில் இருந்தாலும் பரலோகத்தின் தேவன் 6 மாதமும் அதிசய கரத்தினாலே நம்மை அற்புதமாய் அவர் நடத்தி இருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மீதமுள்ள 6 மாதங்கள் வருடத்தின் நடுமையத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு கர்த்தர் இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம் மிக அருமையான வாக்குத்தத்தம். இதிலும் மேலானவைகளை காண்பாய். நிச்சயமாக கடந்த 6 மாதங்களிலும் எத்தனையோ மேலான காரியங்களை, பெரிதான காரியங்களை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இனி மீதமுள்ள 6 மாதத்திலும் இன்னும் பெரிதான காரியங்களை அவரை விசுவாசித்து ஆராதித்து அவருக்கென்று இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். நம்முடைய கர்த்தருடைய மகத்தான வார்த்தைகளை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நான் இன்றைக்கு இந்த மாதம் ஒரு தீர்க்கதரிசியுடைய ஜெப விண்ணப்ப வார்த்தையை உங்களுக்காக ஞாபகப்படுத்தி நாம் ஒருமித்து ஜெபிக்க விரும்புகிறேன். அபூக் தீர்க்கதரிசி அவருடைய புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இப்படி அவர் ஒரு ஜெப விண்ணப்பத்தை கர்த்தரிடத்திலே வைக்கிறார். வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் நடுவில் நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் நடுவில் நமக்கு எல்லாருக்கும் ஒரே இருதயத்தோடு ஒரு ஜெபம் நாம் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிறது. கர்த்தாவே, இந்த வருஷத்தின் நடுவில் எங்களை உயிர்ப்பியும், வருஷத்தின் நடுவில் உம்முடைய கிரியைகளை விளங்க பண்ணும். நாம் ஜெபிக்கும் போது வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிறோம். மீதமுள்ள 6 மாதத்திலும் கர்த்தர் ஒரு உயிர் மீட்சியோடு நம்மை நடத்த போகிறார். அவருடைய கிரியைகளை விளங்க பண்ண போகிறார். என் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு 4 காரியங்களை வேகமாய் நாம் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு வேத வசனம் சொல்லுகிற 4 காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உலகெங்கும் ஆவிக்குரிய மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு ஜெபம், எங்களுக்குள்ளே ஒரு உயிர் மீட்சியை தாரும், எங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலை தாரும், எங்கள் தேசங்களிலே எழுப்புதல் வரட்டும். இதுதான் ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய ஜெபமாக காணப்படுகிறது. இந்தியாவின் எழுப்புதலுக்காக உலகெங்கும் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும், ஒரு உயிர் மீட்சி வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். அநேக பிள்ளைகள் சில நாட்கள் பிரகாசிக்கிறார்கள், சில நாட்கள் நல்ல கர்த்தருக்காய் வைராக்கியமாக நிற்கிறார்கள். பிறகு சில நேரங்கள் அப்படியே சோர்ந்து போகிறார்கள், அப்படியே உலகத்தோடு கலந்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு தேவ பிள்ளை உயிர்ப்பிக்கப்பட்டு கர்த்தருக்காக மகிமையாய் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது, நம்முடைய கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்திருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எந்த ஒரு மனிதனையும் உயிர்ப்பிப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் அதில் விருப்பமுடையவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய கர்த்தரை குறித்து சொல்லுகிற ஒரு மகிமையான வார்த்தை, ஆமென், ரோமர் 4:17 ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, ஆபிரகாம் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். நம்முடைய தேவனுடைய மகிமை, மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறவர். இந்த 7வது மாதத்தில் நீங்க விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்றால், இனி பிரயோஜனம் இல்லை, இனி நடக்காது, இது முடிஞ்சு போச்சு என்கிற காரியத்தை கூட என் கர்த்தர் உயிர்ப்பித்து இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது,
யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம், பிதாவானோர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிறார் என்று சொன்ன உடனே நீங்கள் மரித்து போன ஆமென் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதை மட்டும் உங்கள் மனதிலே கொள்ளக்கூடாது. சில பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்க்கையில வெறுத்து போய் நம்பிக்கையற்று போய் மனதளவிலே ஒரு செத்த நிலைமையிலே காணப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏன் தான் நான் வாழ்கிறேன், என் வாழ்க்கை எனக்கு வெறுப்பா இருக்கிறது என்று சொல்லுகிற எத்தனையோ பேரை பார்க்க முடியும். இன்றைக்கு உண்மையா இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒரு தெய்வ பிள்ளையை பைபிள் சொல்லுகிறது, பிதா எப்படி உயிர்ப்பிக்கிறாரோ, பிதாவானோர் மரித்தோரை எழுப்புகிறது போல குமாரனும் இயேசுவும் தமக்கு சித்தமானவர்களை உயிரோடு எழுப்புகிறார். உங்களுக்கு தெரியும், இயேசு 3 பேரை இந்த உலகத்தில் இருக்கும்போது உயிரோடு எழுப்பினார். ஒரு சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லி அந்த மகளை உயிரோடு எழுப்பினார். ஒரு மரித்து போன வாலிபன் அவன் வழியருகிலே அவன் பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பினார். லாசர் மரித்து 3 நாள் 4 நாள் ஆகி கல்லறையில் இருக்கிற 4 நாளுக்கு பிறகு லாசருவே வெளியே வா என்று அவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அதே கர்த்தர் இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் வாழ்க்கையில் வெறுப்பிட்டிருக்கிற உங்க குடும்பத்தில் யாரையும் என் தேவன் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க பிள்ளைகள் ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்து போயிருக்கலாம். குடும்பத்தில் ஆமென் ஒரு சில நபர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்த நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு இயேசுவை பார்த்து நீங்கள் இந்த மாதம் நீங்க உண்மையான ஊக்கத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்கள் என்றால் அவர்களை உயிர்ப்பிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். என் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவன் உயிர்ப்பிக்கிறவர், நம்முடைய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறவர். இன்றைக்கும் அவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே தேவன் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்ப்பீர்கள் என்றால் யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம் சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். இன்றைக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த 7வது மாதம் உங்களுக்கு ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வருகிற மாதம். இந்த மாதத்திலே நீங்கள் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவாகிய தேவனை விசுவாசித்து நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது கண்டிப்பாக உங்களை உயிர்ப்பிப்பார். இயேசு உயிர்ப்பிக்கிற தேவன், ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற தேவன். அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை 119வது சங்கீதத்தில் 49 அதனுடைய 50 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது மிக அருமையா இருக்கும். ஆவியானவர் சோத்திரம் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். நீர் என்னை நம்ப பண்ணின உம் வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பிக்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது அந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். இயேசுவை நாமத்தை விசுவாசித்து இயேசுவை நோக்கி பார்க்கும்போது இயேசு உங்களை உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பார். 19வது சங்கீதத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வசனம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை ஆவியானவர் குறிப்பிட்டிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும். அங்கே திரளான எலும்புகள், உலர்ந்த எலும்புகளாய் சிதறி கிடக்கிற எலும்புகள். தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? தீர்க்கதரிசி அருமையாய் பதில் சொல்லுகிறார், கர்த்தரே அது உமக்கே தெரியும். வேதத்தில் பார்க்கிறோம், அந்த மகிமையான தேவ மனுஷன் தீர்க்கதரிசி எசேக்கியேல் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எலும்புகளை, தீர்க்க தரிசன முறை எலும்புகளை பார்த்து அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்தது. இன்னைக்கு ஜெபிக்கிற பிள்ளையே, உங்க குடும்பத்தை பார்த்து நீங்க தீர்க்க தரிசனம் உரைங்க. உங்க குடும்பத்தில் ஆமென் உயிர் மீட்சி இல்லாம சோர்ந்து போய் அது எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்க விசுவாசத்தோடு சொல்லுகிற வார்த்தை உங்க குடும்பத்தை உயிர்ப்பிக்கும், உங்க குடும்பத்தின் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்.
வேதம் சொல்கிறது எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய அந்த தீர்க்க தரிசனம், அந்த எலும்புகள் உயிரடைந்து பெரிய சேனையாக மாறினது. இந்த மாதத்திலே உங்கள் குடும்பத்தை ஒரு சேனையாக கர்த்தர் மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய சபை உயிர் மீட்சி பெற்று வல்லமையான தேவ சேனையாக தேசத்திலே நிற்க போகிறது. நம்முடைய சபை மட்டுமல்ல, உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை, உயிர் மீட்சியை தேவன் கட்டளையிட்டு சேனைகளாய் மாற்ற போகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். அந்த அபூக்கு தீர்க்கதரிசி ஜெபித்தது போல, கர்த்தரே வருஷத்தின் நடுவில் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய கிரியைகள் வெளிப்படட்டும், உம்முடைய கிரியையை விளங்க பண்ணும். 119 சங்கீதம் 88வது வசனத்தில் தேவ மனுஷன் ஜெபிக்கிறார், உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். இதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் பிரதானமாய் உங்களுடைய ஜெபம் உயிர் மீட்சி, எழுப்புதல், குடும்பத்தில் ஜெப எழுப்புதல், வேத வசன தியான எழுப்புதல், சுவிசேஷ எழுப்புதல், ஆராதனை எழுப்புதல். ஆமென். அப்படியாக ஒரு எழுப்புதல், ஒரு உயிர் மீட்சி நம்முடைய குடும்பங்களிலே ஆமென் அது சபையாக இணைந்து அப்படியே தேசத்திலே கர்த்தர் கொண்டு வருவாராக என்று கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அதிகமாக கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள், வேதத்தை தியானியுங்கள், இயேசுவை உங்களுடைய முழு இருதயத்தோடு அவருக்கு இடம் கொடுத்து முழு இருதயத்தில் அவரை தங்க பண்ணி உங்கள் வாழ்க்கை முழுவதையும் அவருக்கு கொடுத்து ஆமென் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தம் அடைந்து பரிசுத்தாவிலே நிரம்பி காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு எழுப்புதலை தேசத்திலே கொண்டு வருவார். உங்களுக்குள்ளே உயிர் மீட்சி. நம்ம எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். இயேசுவே வருஷத்தின் நடுவில் எங்களை உயிர்ப்பியும் என்று அபூக்கு தீர்க்கதரிசி ஜெபித்தது போல, சங்கீதக்காரன் உம்முடைய கிருபையின்படி எங்களை உயிர்ப்பியும் என்று ஜெபித்தது போல, இந்த காலை வேளையில அப்பா இந்த 7வது மாதம் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு ஒரு உயிர் மீட்சி வரட்டும். இந்தியா முழுவதும் இயேசுதான் இரட்சகர் என்று ஒரு பெரிய எழுப்புதலின் அலை தேசத்தை நிரப்பட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒரு உயிர் மீட்சி வரட்டும் ஐயா. ஒரு எழுப்புதல் தீ பிடிக்கட்டும் ராஜா. சோர்ந்திருக்கிற குடும்பங்கள், சோர்ந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் கர்த்தரை தியானிக்கவும், வசனத்தை தியானிக்கவும், ஆவியில நிரம்பவும், ஜெபத்துல தரித்திருந்து ஒரு சுவிசேஷ எழுப்புதல், ஜெப எழுப்புதல், துதி எழுப்புதல், எல்லாவித உயிர் மீட்சியை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த மாதம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாதத்தில் எந்த குறையும் இல்லாதபடி பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், பிரயாணங்களில் பாதுகாத்துக் கொள்ளும், படிக்கிற பிள்ளைகளை விசேஷமாய் பாதுகாத்துக் கொள்ளும். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், இன்னும் அப்பா பல காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. வார்த்தையை கேட்ட அத்தனை பேரை ஆசீர்வதியும். எல்லாரையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். எப்படியாலும் உங்க நாம மகிமைப்படட்டும். அடியானை தாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைகள் மூலம் நீங்க மட்டும் மகிமைப்படுங்க. இயேசு கர்த்தருடைய நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.